ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் காட்ட போகிறேன். ஊர்லேருந்து வந்திருக்கு 18 கிலோ பார்சல். வாங்க ஓப்பன் பண்ணலாம். முதல்ல இந்த மேலே உள்ள இதுகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கட் பண்ணுறதெல்லாம் வீடியோ தான் லென்த் ஆகும். கட் பண்ணது பிறகு காட்டுறேன். பெட்டியை கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணவா. நல்ல டைட்டாக தான் டைட் பண்ணப்படுறது. இந்த பார்சல் வந்து டிஹெச்எல்ல வந்தது. இந்த பேபி திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு ஒரு பேக், அதுக்குள்ள திங்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த கிட்ஸோட சாமான்கள் வச்சு கொண்டு போகிற மாதிரி ஒரு பேக். மற்ற இதுக்குள்ள மகளுக்குரிய சின்ன உடுப்புகள், மற்ற 6 கலர்ஸோட பேங்கிள்ஸ் இருக்குது மகளுக்கு. மற்ற இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து இந்த மகளுக்கு ஹெட்டுக்கு போடக்கூடிய புல் பென், ஐப்ரோ பென்சில், சின்ன கிளிப்புகள், கைக்கு போடக்கூடிய மாதிரி பேங்கிள்ஸ்கள் தான். பேஸ்ட் எல்லாம் இருக்குது. இது மகனுக்கு விளையாட்டு பொருட்கள். இதுலேயும் உடுப்புகள் இருக்குது. இது உடுப்பு இல்லை, நான் முதல் காட்டினேன். இது வந்து பிலோ கவர். ரெண்டு கனி பாட்டில். எப்பயுமே பார்சல் வந்தால் இதுதான் எனக்கு மெயினாக வரும். நெய், தாச்சி நான் சொன்னேன்னா அனுப்பியிருக்காங்க. ஒரு தாச்சி தான் சொன்னேன், ஆனால் 2 தாச்சியாக வந்திருக்கு வேறு டிசைனில். இது வந்து பெட்ஷீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. புட்டு பானை. இந்த புட்டு பானைக்கு இந்த முதல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் முதல் வந்து சொன்னது அலுமினிய புட்டு பானை தான். ஆனால் அத்தை வாங்கி அனுப்பினது சில்வர் புட்டு பானை. இப்போ வந்து ஒரு மாதிரி புட்டு பானை வந்துட்டு கரண்டிகள் வந்துருக்கு. இந்த இதுகளெல்லாம் கீழே சில்வர் சாமான் எல்லாம் 6 கரண்டி கிட்ட வந்திருக்கு. கண் கரண்டிக்கு சொன்னான். என்னோட கண் கரண்டி கிடக்கு 2. அதை வந்து மச்சம் ஆக்கிட்டு, நம்ம அதாவது மச்சம் சமைக்கிற நேரம் அதில் போட்ட படிவா இனி அதை மிரக்கறியை யூஸ் பண்ணிடாது. அதனால் மிரக்கறி பிளங்குறதுக்காக கண்கரண்டிக்கு சொன்னேன். இது மகனுக்கு விளையாட்டு சாமான் வந்திருக்கு. குளிர்கரண்டியும் வந்திருக்கொண்டு. இது ஷர்ட்டு வந்திருக்கு தீபாவளிக்கு. இதுவெல்லாம் ட்ரெஸ் தான். இது எனக்கு வந்தது. காப்பு 2 சைஸுக்கு வந்திருக்கு, 4 கலர்ஸில். இதுவும் உடுப்புக்கள் தான். இதையும் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து இந்த பார்சல் வந்து அத்தை தான் அனுப்பினவ. ஆனால் எல்லாம் வந்து இறுக்கமாக தான் டைட் பண்ணி ஒட்டி இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தை. இந்த இதுகள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, மகனுக்கு எல்லாம் கொடுத்தோம். இது புக்கு ஒன்று இருக்குது. இது நெல்லு கதிர் 2 நினைக்கிறேன். நெல்லு கதிர் வந்திருக்கு. ஐப்ரோ பென்சில். இந்த பார்சலில் அதை வந்து சுற்றி தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் எல்லாம் கட் பண்ணி தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி கருவாடு, இறால் கருவாடு, எனக்கு பிடிச்ச கருவாடு. அடுத்து இந்த பேக் எடுப்போம். இதுலேயும் உடுப்பு தந்துட்டு இதுவும் உடப்பட்டு தான் வந்திருக்குது. உடைச்சிருக்காரு. அந்த பேக்கில் ஒரு ரிங் போட்டல் இருக்குது. இது மகனுக்கு தான் ப்ளே பண்ணுற மாதிரி ஒன்று வந்திருக்கு. மகனுக்கு ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட்டுகள் வந்திருக்கு. எனக்கு ப்ளவுஸ். எனக்கு தான் ஒரு சட்டை மாதிரி இருக்குது. சட்டை தான் இது. மகளுக்கு
இதுவும் மாலையும் பெருசாக வந்திருக்கு. இது மாலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். மகளுக்கு தான் இதில் கிளிப்புகள் வந்துடுறது. அடுத்தது இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்சல் வந்த அறையோடு இருக்க ஹாப்பி வந்து எல்லாம் உடைச்சிட்டு எடுத்து வைக்கக்குள்ளே இருக்காது. எடுத்து வைக்கக்குள்ளே வச்சோ எங்கே வைக்கிறேன் யோசனை வந்துடும். பெனியன் இவன் மகனுக்கு தான் விளையாடுறதுக்கு. இதெல்லாம் இன்னர்ஸ்கள் வந்திருக்கு எனக்கு, ஹஸ்பண்டுக்கு 2 பேரும் சேர்த்து. இதுலேயும் ஏதோ இருக்குது பார்ப்போம். இதுக்கும் மகளுக்கு தான் தலைக்கு ஒரு பேண்டுகள். கிளிப்புகள் இது மகனுக்கு நினைக்கிறேன். பென் வெறும் கிளிப், கலர் கிளிப். இது மகனுக்கு ஒரு போச் பேர்ட்டி. மகளுக்கு உடுப்புகள் இது ஒரு கபடியால் எடுத்துகிட்டு காட்டுறேன். இதில் எனக்கு ஒரு தோடு இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் பெங்கிள்ஸ் சொன்னேன். அத்தை வந்து ஒரு வேலை செய்து விட்டுட்டா, பேக்கில் வச்சு அனுப்பி விட்டுட்டா. ஒரு பாக்ஸில் போட்டு வந்திருந்தா உடையாமல் வந்திருக்கும். 2 4 6 8 இதில் 4 காப்பு உடைஞ்சிட்டு, இதில் 2 4 6 7 இதில் 5 காப்பு உடைஞ்சிருக்கு. இதில் 2 4 6 8 9 இதில் 3 காப்பு உடைஞ்சிருக்கு. 3 6 9 இந்த காப்பு ஒன்றும் உடையலை. அநியாயம். சரி, ஓகே, வந்ததை எடுக்க வேண்டியதுதான். சரி, எவ்வளோ காப்பு உடைஞ்சிச்சு, எவ்வளோ உடைஞ்சி. அநியாயம். மகளுக்கு அனுப்பியிருக்கிறேன். அது மகளுக்கு பெருசாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கலரில் உடுப்படுத்து அனுப்பியிருக்கிறாத்த. ஆனால் இது மகளுக்கு போட இயலாது, பெரிய உடுப்பாக இருக்கும். வீடியோவுக்கு எப்படி தெரியுதோ தெரியலை, ஆனால் நேரில் நல்ல வடிவாக இருக்குது இந்த உடுப்பு. இது வந்து மகனுக்கு ஷர்ட். எனக்கு இவருக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் கலரில் வந்திருக்கு உடுப்பு. இது ஹஸ்பண்டுக்கு வெட்டி. லாஸ்ட்டாக உள்ள பெட்டி எனக்கு பிடிச்ச சாக்லேட். இது நான் சொல்லிவிட்டேன். நான் இந்த சாக்லேட் மெயினாக இந்த சாக்லேட் அனுப்புங்கிட்ட 4 சாக்லேட் வந்திருக்கு. என்ஜாய் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் நான் சொல்லல. பச்சை கடலை அனுப்பியிருக்கிறேன், கட்டணி இதெல்லாம் நான் சொல்லல, அது அனுப்பியிருக்கிறேன். பீனட் பட்டர் இதுவும் நான் சொல்லல, அனுப்பியிருக்கிறேன். இவ்வளவுதான் ஊரில் இருந்து வந்த பார்சல். இவ்வளோ பொருட்களும் தான் ஊரில் இருந்து வந்தது. இந்த பார்சல் வந்து எனக்கு தீபாவளிக்கு வந்தது. ஆனால் நான் இப்போ தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய இந்த அன்பாக்சிங் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.